ஸ்ரீரங்கவீர ரகுபுங்கவ வேதமௌலி குருவேடதேந்திர கருணா பரிணாமபூதம் சேஷாச்சலே சிகிரபோதித சாத்திர பிருந்தம் சேஷாத்ரிநாத குருவர்யமஹம் பிரபத்யே வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரியந்த சாரமனவத்ய குணம்புதாகிரியம் நாராயணாதே துரிய கிருபாபிஷக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரமாஸ்ரயாமஹ. எல்லாருக்கும் அடியனுடைய பிரணாமங்கள். நம்முடைய கலாசாலை டிஜிட்டல் கேம்பஸ் மூலமாக நடைபெறக்கூடியதான 10 days யோக சூத்திரத்தினுடைய ஆன்லைன் ஒர்க் ஷாப் நாம ஜூன் மாசமே யோக சூத்திரத்துல இதனுடைய 2 பாதத்தை பார்த்தோம். அப்போ ஒரு 10 நாள் வச்சிருந்தோம். அந்த சமயத்துல நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ 16ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம முகுந்தாச்சாரியார் சுவாமி முதல் 5 நாளைக்கு 3வது பாதத்தை சாதித்தார். இப்ப 4வது பாதத்தை அடியன் இப்ப விஞ்ஞாபிக்க இருக்க. இதுக்கு முன்னாடி முதல் பாதத்தை அடியன் விஞ்ஞாபித்தேன். 2வது பாதத்தை சுவாமி சாதிச்சார். இப்ப 3வது பாதத்தை சுவாமி சாதித்தார். 4வது பாதத்தை அடியன் விஞ்ஞாபிக்க. யோக சூத்திரத்துல மொத்தம் 4 பாதங்கள். இந்த ஒவ்வொரு பாதத்திலையும் தனித்தனியாக இருக்கக்கூடியதான சூத்திரங்களை நாம பார்த்துட்டு வரோம். யோகத்தினுடைய அங்கங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது யோகத்திற்கு 8 அங்கங்கள் இருக்கின்றன. யம, நியம, ஆசன, பிராணாயாம, பிரத்யாகார, தியான, தாரண, சமாதிஹி அப்படின்னு மொத்தம் 8 அங்கங்கள். இந்த 8 அங்கங்களை பற்றி சொல்லக்கூடியதுதான் இந்த யோக சூத்திரங்களுடைய காரியம். யோக சாஸ்திரத்தினுடைய வேலையே மனசம்யமனம் ஏற்பட்டு ஒரு கைவல்ய நிலையை அடைவது என்பது யோக சாஸ்திரத்துல பிரதான பிரதிபாத்தியமாக இருக்கக்கூடியதான விஷயம். இதுல விபூதி பாதத்துல 3வது பாதமாக இருக்கக்கூடிய விபூதி பாதத்துல இந்த யமநேம ஆசன பிராணாயாமாதிகள்ல 8 அங்கங்கள்ல 6, 7, 8 தியான, தாரண, சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த 3 அங்கங்களை பற்றி பார்த்தோம். ஒண்ணாவே முதல் பாதம் ஆரம்பிச்சு 3ஆம் பாதம் வரைக்கும் 8 அங்கங்களுடைய பற்றியும் விரிவாக சொன்னார் பதஞ்சலி மகரிஷி. அதன் தொடர்ச்சியாக இந்த கைவல்ய பாதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த 4வது பாதத்துல கைவல்யத்தை பற்றி தெரிவிக்கிறார். கைவல்யம் அப்படின்னா மோக்ஷம் அப்படின்னு அர்த்தம். பொதுவாக சாங்கியனா இருக்கட்டும், யோக சாஸ்திரத்தை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், இவா 2 பேரை பத்தி சுவாமி தேசிகன் சொல்லும் பொழுது ஒருவரை நிரீஸ்வர சாங்கியன் அப்படின்னு சொல்றார், ஒருத்தர சேஸ்வர சாங்கியாள் அப்படின்னு விவகாரம். இப்போ இங்க நிரீஸ்வர சாங்கியனை பத்தி நம்ம பேச போறது இல்லை. சேஸ்வர சாங்கியர்களாக இருக்கக்கூடிய இந்த பதஞ்சலி மதத்தை அனுசரித்து வரக்கூடியவர்களை பற்றி தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் முதல் பாதத்திலேயே கூட ஈஸ்வர பிரணிதானாத்வா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனை பற்றி நாம பார்த்தோம். ஈஸ்வரனை இவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ வேதாந்தத்தின்படியே இவர்களுக்கும் ஈஸ்வரனை பற்ற வேண்டும் அப்படின்னால்
ஜப தியானாதிகளின் மூலமாக ஈஸ்வரனை பற்ற வேண்டும். அந்த தியானம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பது எல்லாவற்றையும் விபூதி பாதத்துல ரொம்ப தெளிவாகவே தெரிவித்தார். இப்போ இதற்கு பிறகு இந்த கைவல்ய பாதத்துல சொல்லப்பட இருக்கக்கூடியதான விஷயம் புத்தேகே அகம் பின்னா அப்படின்ற ஞானமானது ஏற்படும். பிரகிருத்தேகே அகம் பின்னா, பிரகிருத்தேகே அகம் பின்னஹா அப்படின்னா பிரகிருத்தியை காட்டிலும் நான் வேறுபட்டவன் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். பிரகிருத்தியை காட்டிலும் வேறுபட்டவன் அப்படின்னா பிரகிருத்தியோட சம்பந்தமானது அறவே நமக்கு இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்றது ஸ்பஷ்டமா சொல்லப்படுறது இந்த இடத்துல. பிரகிருத்தியோட சம்பந்தம் கூடாது. பிரகிருத்தியோட சம்பந்தம் நமக்கு அற்று போக வேண்டும். இப்ப எப்படி அவித்யா நிவர்த்திரேவ மோக்ஷா அப்படின்னு சொல்றோம். கர்மவசியர்களாக இருக்கக்கூடியவர்கள் கர்ம சம்பந்தம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு நாம சொல்றோம். அது மாதிரி பிரகிருத்தியோட சம்பந்தம் இருக்கக்கூடாது என்பது இவர்களுடைய எண்ணம். இவ பிரகிருத்தியோட சம்பந்தத்தை எப்படி வேரோடு அறுப்பது அப்படின்னு கேட்டால், அந்த சம்பந்தத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்றால் அஷ்டாங்க யோகங்களை சரிவர பண்ணணும். யமநியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தியான தாரண சமாதிகளை நன்றாக அந்த சமாதி நிலையை அடைந்தால் இப்படிப்பட்டதான ஒரு எண்ணமானது வரும். பிரகிருத்தியை காட்டிலும் நான் வேறுபட்டவன் அப்படின்ற பிரகிருதி சம்பந்தத்தை வேரோடு அறுத்தல் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதைத்தான் இந்த கைவல்ய பாதத்துல சொல்றார். இதுல மொத்தம் வரிசையா பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 34 சூத்திரங்கள் இருக்கு இந்த இடத்துல. இந்த ஒவ்வொரு சூத்திரத்திலையும் சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இந்த கைவல்யத்தை எப்படி நாம் பெற வேண்டும் அப்படின்ற விஷயமானது ஸ்பஷ்டமாக இந்த இடங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஆரம்பத்துல இந்த யோக சுதாகர விருத்தியை வச்சுட்டுதான் நம்ம போன வாட்டியும் முதல் பாதத்தை பார்க்கும்போது இப்படித்தான் பார்த்தோம். இந்த சுதாகர விருத்தி அப்படின்ற இவருடைய வியாக்கியானத்தை தழுவிதான் நம்ம பார்த்தோம். அது மாதிரியே இப்ப இருக்கக்கூடிய 5 நாட்கள்லயும் இவருடைய வியாக்கியானத்தை அனுசரித்தே நாம இந்த கைவல்ய பாதத்தை பார்க்கலாம். இதுல மொத்தம் 34 சூத்திரங்கள் இருக்கு. அதுவும் வீராசனே சமாசீனம் சம்மின் முத்ரால சத்கரம் கைவல்யானந்ததம் கஞ்சித்து ஜோதிர் தாத்தும் உபாஸ்மஹே அப்படின்னு சொல்றது. இந்த தியானம் பண்ணும்பொழுது எப்படி அமர வேண்டும் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. தியானம் வரணும். தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமான தியானம் இருக்கும். அந்த தியானமானது எப்படிப்பட்டது அப்படின்றத முன்னாடி பாதங்கள்ல பார்த்தான். சாதித்தார், சொன்னார் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும். அதுல வீராசனே சமாசீனம் அப்படின்னு இருக்கு. இப்போ அந்த யோக சூத்திரக்காரால பொறுத்த வரைக்கும் ஒரு சக்தியானது இருக்கு. அந்த சக்தியை பெறணும் அப்படின்னா இப்படிப்பட்டதான கிரியைகளை நாம பண்ணணும் அப்படின்னு இருக்கு. எப்படிப்பட்ட சக்தி அப்படின்னா இந்த தேகத்திலிருந்து நாம் முயற்சி செய்து அந்த சக்தியை பெறணும். இந்த தேகம் அப்படின்றது நேற்றுக்கே அந்த விபூதி பாதத்தை சொல்லியிருப்பார். பாஞ்ச பௌத்திகமான தேகம். பாஞ்ச பௌத்திகம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆகாசம், வாயு, தேஜஸ், அப்பு, பிருத்திவி இவைகளுடன் சம்பந்தப்பட்டதான தேகமானது இருக்கு. அப்போ அந்த தேகத்திலிருந்து பிரகிருதி சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய அந்த தேக சம்பந்தத்தை விடுத்து வெளிப்பட்டு அதுல இருந்து வெளியில இகலோகத்துல இருந்து கொண்டே உன்னதமான அந்த சக்தியை பெறணும்.
அப்ப இந்த லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களோட ஒரு பற்று நமக்கு இருக்கக்கூடாது. எப்படி வேதாந்தத்துல நாம சொல்றோமோ, லௌகிக விஷய சுகங்கள்ல ஈடுபாடு இல்லாமல் அபரிச்சின்னமாக ஆனந்தத்தை உடையதான அந்த பிரம்மத்தின் விஷயத்துல எப்படி நமக்கு பற்று வர வேண்டும் அப்படின்னு சொல்றோமோ, அதே மாதிரி இவர்களும் தெரிவிக்கிறார்கள். இந்த லோகத்தை விட்டு நாம போய் பரலோகத்துல போய் அந்த சக்தியை பெறுவதை காட்டிலும் இந்த லோகத்திலேயே சமாதி நிலையை அடைந்தால் அப்படிப்பட்டதான ஒரு சக்தியை பெறுவதற்கு நமக்கு ஒரு தகுதியானது ஏற்படும். அப்ப கைவல்யானந்தம் அப்படின்னா மோக்ஷானந்தம் அப்படின்னு அர்த்தம். கைவல்ய ஆனந்ததா ததாதீதி ஆனந்தம் ததாதீதி ஆனந்ததா தம் ஆனந்ததம். அப்போ வீராசனே சமாசீனம், இந்த வீராசனத்தில் அமர்ந்திருக்கக்கூடியதான சம்மித் அப்படின்னா ஞானம் அர்த்தம். சம்மித் முத்ரால சத்கரம், அந்த சம்மித் முத்ராலம் அப்படின்னா அந்த ஞான அந்த ஆசனத்துல அமர்ந்து கொண்டு இப்படிப்பட்டதான ஒரு முத்திரையோடு தியானம் செய்ய ஆரம்பிக்கணும். அப்படி தியானம் செய்து இந்த நிலையை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ கைவல்யானந்தத்தை நமக்கு தரக்கூடியவரான கஞ்சித் ஜோதிகி, யாரோ ஒரு பிரகாசமான ஒரு ஜோதியை உடையவர், கஞ்சித் ஜோதிகி. அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமான ஒரு ஒளிய தாதும் உபாசனை, அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நான் உபாசனம் பண்றேன். அப்ப என் மனசுக்குள்ள அந்த ஒளியை கொண்டு வந்து நான் நிறுத்திருக்கேன். அப்ப இந்த தியானத்தினுடைய காரியம் என்ன அப்படின்னால், இப்போ என் பக்கத்திலேயே இருந்தால் கூட எந்த விஷயங்களும் என்னை துன்புறுத்தாம இருக்கணும். அப்படிப்பட்டதான ஒரு தியானம் எனக்கு ஏற்படும். என் கண்ணுக்கு எதிர எனக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கக்கூடிய குலோப் ஜாமுனை வச்சுட்டு அவனுக்கு முன்னாடி என்னை உட்கார வச்சு தியானம் பண்றான். என் சிந்தனை முழுக்க தியானத்துல இருக்கோ தவிர எதிர இருக்கக்கூடிய பண்டத்தை நான் திருணமாக நினைச்சு நான் அதை தொடக்கூட இல்லைன்னா அப்பொழுது நான் கைவல்ய நிலையை அடைகின்றேன். அதுதான் அந்த நிலையை அடைதல் எப்படி அப்படின்றது இந்த பாதம் முழுக்க சொல்ல போறார். இருக்கக்கூடியதான 34 சூத்திரங்களின் மூலமாக. இத்தம் பூர்வஸ்மின் பாதே சமாதேகே அந்தரங்கம். இந்த பூர்வஸ்மின் பாதே இப்போ பெருசாகிட்டு தெளிவா நினைக்கிறேன். இத்தம் பூர்வஸ்மின் பாதே, இதுக்கு முன்னாடி பாதம் இருக்கு இல்லையா, விபூதி பாதம். அந்த பாதத்துக்கும் இந்த பாதத்துக்கும் இருக்கக்கூடியதான சங்கத்தியை தெரிவிக்கின்றார் சுதாகர விருத்தியில. இத்தம் பூர்வஸ்மின் பாதே, முன்னாடி இருக்கக்கூடிய விபூதி பாதத்துல சமாதேகே அந்தரங்க சம்யம சம்யம் தாரணாதித்ரயம் சம்யமஸ்ய லட்சிய பூதானு பரிணாம பேதானு ஸ்ரத்தாத்வாரா கைவல்ய பலக புருஷ கியாத்யர்த்தா ஞான கிரியா ரூபா சித்திஷ்ச அபிதாய அதுனா கைவல்ய ஸ்வரூபம் பிராதான்யேன பிரதிபாதயிது காமஹ பிரதமம் தாவத் சித்தி பஞ்சகம் பிரபஞ்சயதி. இத்தம் பூர்வஸ்மின் பாதே, இதுக்கு முன்னாடி பாதத்துல சமாதேகே அந்தரங்கம், சமாதியினுடைய அந்தரங்க சம்யம், அதெல்லாம் சுவாமி தெளிவா சொல்லியிருப்பார். சமாதேகே அந்தரங்க சம்யம், சமாதியினுடைய அந்தரங்க சம்யம் பகிரங்க சம்யம் இப்படின்லாம் சொல்லியிருப்பார். அதுல அந்தரங்க சம்யம்னா உள்ள இருக்கக்கூடிய அம்சம், அந்த உள்ள இருக்கக்கூடிய அம்சத்தினுடைய ஒரு சம்யமம் அப்படின்னா ஒரு சேர்க்கை. மனதினால தியானித்து அதன் மூலமாக மனசா தியாயாமின்னு சொல்றோமோ இல்லையோ, மனதினால தியானித்து அதன் மூலமாக ஏற்பட்டதான ஒரு குவியல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம். அப்ப அப்படி சேர்த்து வைக்கப்பட்டதான தாரணாதி திரயம் சம்யமஸ்ய, தாரணாதி திரயம்,
தியான தாரண சமாதி. அப்படிப்பட்ட தியானம் தாரணம் சமாதி அப்படின்னு சொல்லக்கூடியதான 3 விஷயங்களையும் உள்ளடக்கியதான லட்சிய பூதானு, அதை உத்தேசித்து கொண்டு பரிணாம பேதானு, அதுல ஏற்பட்டதான மாற்றங்கள் வளர்ச்சிகள் ஸ்ரத்தா துவாரா கைவல்ய பலக புருஷ கியாத்தியர்த்தா, ஸ்ரத்தையின் மூலமாக கைவல்ய பலகம், கைவல்யத்தினுடைய பலனாக இருக்கக்கூடிய மோட்ச பலனான புருஷ கியாத்தியர்த்தா, புருஷனை நன்றாக தெரிந்து கொள்ளுதல். பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியதான புருஷன், பிரகிருதி சம்பந்தம் இல்லாததான புருஷன். இந்த புருஷன் எப்படி சாங்கியன் சொல்றானோ அப்படியே தான் இந்த புருஷன் எப்படி இருக்கின்றான் அப்படின்னா பிரகிருத்தியோட சம்பந்தப்பட்டு இருக்கின்றான். அப்போ பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியதான இந்த புருஷன் பிரகிருதி சம்பந்தம் அற்று, பிரகிருதி சம்பந்தமே இல்லாமல் தனி ஒரு ஆளாக இருக்கக்கூடிய அளவுல ஞான கிரியா ரூபாக அப்படிப்பட்ட ஞானத்தை பெற்று சமாதி நிலையை அடைந்து சித்தீஷ்ட அபிதாய சித்தீஹி அப்படின்னா விதியா பகுவச்சனம், அந்த சித்திகள் எல்லாவற்றையும் அபிதாய சொல்லி அதுனா கைவல்ய ஸ்வரூபம், கைவல்யத்தினுடைய ஸ்வரூபம் என்ன பிராதான்யன பிரதிபாதைத்து காமஹா, அதை முழுவதுமாக முக்கியமாக பிரதிபாதைத்து காமஹா தெரிவிக்கக்கூடியவராக பிரதமம் தாவத்து முதலில் இந்த இடத்துல சித்தி பஞ்சகம் பிரபஞ்சேதி. சித்தினா என்ன, அந்த சித்தியினுடைய 5 விதம் என்னென்ன, இது எல்லாத்தையும் தெரிவிக்கிறார். நமக்கு முதல்ல விசுவாசம் ஏற்படணும். முக்கியமான விஷயம் விசுவாசம். அந்த விசுவாசத்தை நாம் எப்படி பெற வேண்டும், நமக்கு அறிவு ஞானமானது எப்படி கிடைக்கிறது, அதை எப்படி கிரியாரூபாக அப்படின்னா செயல் வடிவு, செயல் வடிவத்துல எப்படி கொண்டு வரணும், காரியம் பண்ணணுமோ இல்லையா, அதுக்கான காரியங்கள். நான் தியானம் பண்றேன் அப்படின்னா என் பக்கத்துல வந்து ஒருத்தர் கத்திட்டே இருக்காருன்னு வச்சுக்கோ, அந்த என்னுடைய தியானமானது கலையாதவாறு இருக்கணுமா இல்லையா, என்னுடைய தியானம் கலையாத அளவு இருக்கணும். கரையாத அளவு இருக்கணுமோ இல்லையா, தியானம் வந்து கலையவே கூடாது. எத்தனை பேர் லவுட் ஸ்பீக்கர் வச்சுட்டு என்ன விஷயங்களை தெரிவித்தாலும் என்னுடைய தியானம் அப்படியே இருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை பெறுவது எப்படி அப்படின்னு 5 விதமான சித்திகள் மூலமாக நிரூபிக்கிறார் இது எல்லாத்தையுமே. இப்போ முதல் சூத்திரம் இந்த பாதத்துல ஜென்ம ஔஷதி மந்திர தபஸ் சமாதிஜா சித்தயா. இப்போ ஜென்ம ஓஷதி மந்திர தபஹ சமாதிஜா, சமாதி சமாதிஜான இவைகளின் மூலமாக உண்டானதான சித்தயா சித்திகள். சமாதிபியா ஜாயதேதி சமாதிஜா. முதல் சித்தி எப்படி ஏற்படுறது அப்படின்னா ஜென்மா பிறப்புனால ஏற்படணும். ஓஷதி, இந்த ஓஷதி வனஸ்பதி தான் இருக்கு இல்லையா, இந்த மருந்துகள் இதனால ஏற்படணும். தற்சேவை, அப்புறம் வந்து மந்திரம், தபசு, சமாதி, இந்த 5 விஷயங்கள்னால ஏற்படணும். அப்போ ஜென்மச்ச, சமாச சொல்றேன் பார்த்துக்கோ, ஜென்மச்ச ஓஷதிஷ்ச மந்திரச்ச தபஸ்ச சமாதிஷ்ச. ஜென்மௌஷதி மந்திர தபஸ் சமாதிபியா சமாதயா தேபியா ஜாயதே இதி ஜென்மௌஷத மந்திர தபஸ் சமாதிபியா ஜாயதே. அப்போ இல்லைன்னா மந்திர ஔஷத சமாதிகளாலே உண்டாகிறது அல்லது சமாதிகளிலிருந்து உண்டாகிறது. ஒண்ணு சமாதிபிகி ஜாயத்தே அல்லது சமாதிபியா ஜாயத்தே. சமாதிகளிலிருந்து உண்டாகின்ற ஜாயத்தே இதி, ஜாயந்தே இதி அல்லது ஜாயத்தே இதி. ஜாயத்தே இதி அதுவா சித்தயான் இருக்கு இல்லையா, அதனால ஜாயந்தே இதிவா சமாதயா. அப்ப சமாதயா சமாதிபியா ஜாயந்தே சித்தயா. கே ஜாயந்தே ஏதே சித்தயா ஜாயந்தே. இந்த சித்திகள் எல்லாமே
உண்டாகின்றன. சித்திகி அதனால இகாராந்த ஸ்திரீலிங்கம், அதனால மதி சப்த மாதிரி, அதனால ஏதாக சித்தையா அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இதனுடைய வியாக்கியானங்களை பார்க்கலாமா? ஜென்மனா பக்ஷியாதீனம் ஆகாச கமனாதி சித்திகி. இந்த சித்தி என்பது ஒரு விதமான சக்தி. இந்த சக்தி எப்படி ஏற்படும்? சித்திகி அப்படின்னாலே சக்தின்னு அர்த்தம். இந்த சக்திகள் எப்படி ஏற்படும் அப்படின்னு சொன்னால், இந்த சக்திகள் இந்தந்த காரணங்கள்னால ஏற்படும். இப்ப நமக்கும் சக்தி ஏற்படுறது, திடீர்னு ஒரு சக்தி வந்துடுறது இல்லையா? அந்த சக்திலாம் இது எப்படி ஏற்படும்னா அதுக்கு சொல்றார், ஜென்மாவினாலே சக்தி ஏற்படும். ஜென்மாவினால எப்படி சக்தி ஏற்படும் அப்படின்னால் அதுக்கு சொல்றார், பக்ஷியாதீனாம் ஆகாச கமனாதி சித்தி. பறவைகள் பறக்கிறது, பறவைகள் ஆகாசத்துல பறக்கிறது இல்லையா? அந்த பறக்கிறது ஒரு விதமான சக்தி தானே. அப்போ எப்படி ஏற்பட்டது? ஜென்மனா ஜாயத்தே, ஜென்மாக்களின் மூலமாக இப்படிப்பட்டதான ஜென்மாவின் மூலமாகவே இப்படிப்பட்ட சித்தியானது உண்டாகிறது. சரி, அடுத்த சித்தி எப்படி ஏற்படும்? ஓஷதி ரசாயனாதி, சில விதமான ஒரு கெமிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெமிக்கலை நான் சாப்பிட்றேன், எனக்கு புது விதமா சக்தி ஏற்பட்டது. நடுவுல கூட ஒரு சில வீடியோக்கள்லாம் வந்தது. இந்த ரோட்டோரமா இருக்கக்கூடிய கடையில கையாலேயே வடைய போடுறார், கையாலேயே வடைய எடுக்கிறார். ஏதோ ஒரு பக்கோடா போடுறார், அதை கையிலேயே போடுறார், கையிலேயே எடுக்கிறார். எப்படி வெறும் கையில எடுக்க முடியுமா? கொதிக்கிற எண்ணெயில வெறும் கையில விட்டால் அக்னேகே தாகத்துவம் தர்மம் இல்லையா? சுவாபாவிக தர்மம் எது? அக்னேகே தாககத்துவம். கொதிக்கிறதுன்றது தகிக்கிறதுன்றது அக்னியுடைய சுவாபாவிக தர்மம். அது எப்படி அவர் கையில எடுக்க முடியும்? அப்படின்னா ஏதோ ஒரு ரசாயனம், ஏதோ ஒரு கெமிக்கலை அவர் தடவின்னு இருக்கார். அது ஒரு சக்தி. அந்த சக்தி பாருங்க, ஓஷதி ரசாயனாதி, அது ஒரு சக்தி. நாம மருத்துவ மூலிகைகள், அது மட்டும் இல்ல ரசாயனாதிகள் மூலமாக சில ஒரு சக்தியை நாம உண்டாக்குகிறோம். அதுவும் மாண்டவிய முனிவர் விஷயத்தை இந்த இடத்துல எடுக்கிறான். தத் சேவையா மாண்டவியாதீனாம் காயாதி சித்தி அப்படின்னு. மாண்டவியருடைய சரித்திரமே அப்படிதான் இருக்கும். அவர் தன்னுடைய காய கிளேச தபஸ் பண்ணி அவர் கீழிருந்து அப்படியே மேல் நோக்கி மேல போறது, அதுவும் பலவிதமான சித்திகளை அவர் பெற்றார் அப்படின்னு யோக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அப்படி தத் சேவையா மாண்டவியாதீனாம் காயாதி சித்தி. அப்போ இந்த ஓஷதினாலையும் ரசாயனாதிகள் மூலமாகவும் இப்படிப்பட்டதான சித்தியை பெறலாம். மந்திரா திரைபுராதிகி. அப்போ மந்திரம் அப்படின்னா இந்த திரிபுரா மந்திரம் அப்படின்னா சிலர் சொல்றா. இந்த திரிபுரா மந்திரம் போன்றதான புனிதமான மந்திரங்கள், அது எப்படி என்ன மந்திரங்கள்னு தெரியல, அந்த மந்திரத்தை ஜபித்தால் அது மாதிரியான ஒரு சக்தி வரும். இப்ப நாம நம் சம்பிரதாய பிரகாரமே பார்க்கலாமே, கருட மந்திரத்தை சுவாமி தேசிகன் ஜபித்தார் அப்படின்னு இருக்கு. சுவாமி தேசிகன் எத்தனையோ ஆவர்த்தி அந்த கருட மந்திரத்தை ஜபித்தார், கருடன் பிரத்யட்சமானார், ஓஷதி மலையில இருக்கக்கூடியதான சரித்திரங்கள் எல்லாத்தையும் நாம பார்த்திருக்கோம். அப்படிப்பட்டதான ஒரு சரித்திரத்தை நாம அதுல தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்ப தத் ஜபேன, அந்த திரிபுரா மந்திரம் போன்றவைகளை ஜபித்ததன் காரணமாக கேஷாஞ்சித்து அனிமாதி சித்திகி, அனிமா லகுமா இப்படிலாம் வாக்கியங்கள் இருக்கு. அனிமா மகிமா லகிமா செய்வ இப்படி ஸ்லோகங்கள் இருக்கு இல்லையா? அப்போ அந்த மாதிரியான அஷ்ட சித்தி, அனிமா மகிமா செய்வ அப்படிலாம் வரும். அந்த அனிமா மகிமா லகிமா இது மாதிரியான சித்திகளை பெற்றார். அது ஒரு சக்தி. அடுத்தது தபஹா, சரீர சோஷனாதிக்கம் தபஹா. அதுவும் தபஹா அப்படின்னா காயக்லேஷாதி தபஹா. உடம்ப வருத்தி கொண்டு நாம தபஸ் பண்றோம். தீவிரமான ஒரு உபவாசம் இருக்கும், அல்லது உபவாசம் இல்லைன்னா கூட நல்ல ஒரு ஸ்ட்ரிக்ட் டயட் அப்படி இருப்பா இல்லையா? உடல் கட்டுப்பாடு இப்படிலாம் இருப்பா சில பேர். நான் எங்கேயோ படிச்சிருக்கேன், இந்த ஹங்கர் பெஸ்ட், அதாவது செல்ஃப் டிசிப்ளின் எங்க முதல் வளர்த்துக்க முடியும் அப்படின்னா
ஹங்கர்ல தான் வளர்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னான். அது எங்கேயோ படிச்சேன், அடியனுடைய கிளாஸ்ல கூட சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட சரீர சோஷனாதிக்கம், அப்படி தீவிரமான ஒரு உபவாசம் அல்லது ஒரு உடல் கட்டுப்பாடோட சரீர சோஷனம் பண்றோம் இல்லையா, அது அப்படிப்பட்டதான ஒரு தபஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரகாரத்துல நாம ஒரு சித்தியை பெறலாம். தேன விஸ்வாமித்ராதீனாம் சித்திகி, விஸ்வாமித்திரர் சித்தியை அடைந்தார். எப்படி? தபஸ் பண்ணியே சித்தியை அடைந்தார். ராமாயணத்துல பாலகாண்டத்திலே அவருடைய சரித்திரத்துல இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்கு, எப்படி அவர் சித்தியை அடைந்தார் அப்படின்னு. சமாதிஜாஸ்து அதஹா அதஸ்தாத்து அபிஹிதாக. சமாதிஜாக, சமாதியை பற்றி எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா அதஸ்தாத்து, பின்னாடி சொல்றோம். சமாதிஜாக, சமாதியிலிருந்து எப்படி இந்த சித்திகள் எல்லாம் உண்டாகின அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாம அதஸ்தாத்து அபிஹிதாக பின்னாடி தெரிவிக்கப்படுகின்றது. நனு பரமேஸ்வர சமாராதனாதி தபஹா தபப்பிரபாவே நைவ நந்தீஸ்வரஹ மனுஷ்ய தேகேன தேவத்வம் அகமதி இதி உபாக்கியாயதே தத்கதம் மனுஷ்ய தேகஸ்ய தேவசரீராகாரேன பரிணாம அயோகாத் இதி ஆசங்கியாக. இப்போ ஜென்ம, ஓஷதி, மந்திரம், தபசு இவைகளின் மூலமாக எப்படி சித்தியை பெறலாம் அப்படின்றத சொன்னார். அதுக்கு மேல சில கேள்வி இந்த இடத்துல. இப்போ நந்தி பகவான் இருக்கார். இப்போ நந்தி பகவான் சாட்சாத் சிவபெருமான ஸ்தோத்திரம் பண்ணி, சிவபெருமான தபஸ் பண்ணி, மனுஷ தேகத்துல இருக்கும் பொழுதே அவர் சாட்சாத் தேவத்துவம் அகமத்து, தேவத்துவத்தை, தெய்வீகத்தை அடைந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தெய்வத்தன்மையை அடைந்தார். இப்போ நீங்க இந்த கைவல்ய பாதத்தின் மூலமாக ஒவ்வொரு சக்தியை பெற்று பரலோகத்திற்கு சென்று அங்க இந்த சக்தியை அடைகிறார். இந்த லோகத்தை விட்டு வேற லோகத்திற்கு போய் அந்த சக்தியை அடைகிறார். அதுதான் மோட்சம் அப்படின்னு தான் சொல்ல போறாரு. இப்போ நந்தி பகவான் அப்படி இல்லையே. நந்தி பகவான் மனுஷ சரீரத்துல இருக்கும் பொழுது தேவத்துவத்தை எப்படி அடைந்தார்? மனுஷ தேகேன தேவத்துவம் அகமதி உபாக்கியாயத்தை, அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எப்போ? பரமேஸ்வர சமாராதனாதி தபப்பிரபாவே நைவ, பரமேஸ்வரனை நன்றாக பூஜித்து அதன் மூலமாக தபஸ் செய்து நந்தீஸ்வரா, தபஸ் செய்த நந்தீஸ்வரர் மனுஷ தேகன, மனுஷ தேகத்தின் மூலமாகவே தேவத்துவம் அகமதி தெய்வத்துவத்தை, அதாவது தெய்வத்தன்மையை அடைந்தார். இது உபாக்கியாயத்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தற்கதம் மனுஷ தேகசிய தேவசரீரகாரேன பரிணாம அயோகாத். அதனால இப்போ மனுஷ சரீரத்தை மனுஷ தெய்வ சரீரமா மாத்த முடியாது. ஏன்னா நீ என்ன சொன்ன? பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடியது இந்த தேகம். இந்த தேகத்தை பிரகிருதி சம்பந்தத்தை விலக்கி வச்சுட்டு தெய்வ சரீரமாக தேகத்தை தேவதேகமாக மாற்றிக்கொண்டு நீ இந்த சக்தியை பெறலாம் அப்படின்னு சொன்னியே, அது இல்லையே. நந்திகேஸ்வரர் இந்த தேகத்தோடு தானே அவர் அந்த சித்தியை அடைந்தார். ஒரே இந்த தேகத்தை கொண்டே அவர் அந்த சித்தியை அடைந்தார் அப்படின்னு சொல்லி இருக்கும் போது, நீயே இந்த தேகத்தை விட்டு இன்னொரு தேகத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக சித்தியை அடைவதற்கு வழி ஏன் சொல்ற? மனுஷ தேகசிய தேவசரீர ஆகாரேன பரிணாம அயோகாத்து, தெய்வ உடலாம் மாற்ற முடியாது இல்லையா? அப்ப மாற்ற முடியாது அப்படின்றபடினால இந்த மாதிரியான ஒரு மாற்றம் எப்படி ஏற்படும்? பரிணாம அயோகாத்து இப்படி ஏற்படவே ஏற்படாது. எப்படி ஏற்படும்? அப்படி ஏற்படும் அப்படின்னு இருந்தால் இந்த தேகத்தை மாற்றி அமைக்க முடியும். பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய இந்த தேகத்தை இகலோகத்துல இருக்கும் பொழுது பிரகிருதி சம்பந்தம் இல்லாமல் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னால் அது எப்படி சாத்தியமாகும்? அப்படின்னா அவர் பரமேஸ்வரனை சதா தியானம் செய்தவராக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் சுலபமா பண்ணியிருப்பார் அந்த காரியத்தை. அவர் ஏன் இருக்கிற தேகத்தோடயே போனார்? அவசியமே இல்லாத ஒண்ணாச்சே. அப்ப இதை மாற்ற முடியாது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது அந்த சந்தேகத்துக்கான விளக்கத்தை
ரெண்டாவது சூத்திரத்தை சொல்றார், ஜாத்யந்தர பரிணாமா பிரகிருத்தி அபூராத் அப்படின்னு. பிரகிருத்தி ஆபூராத், ஜாத்யந்தர பரிணாம பிரகிருத்தி ஆபூராத். இப்போ இதே ஜீவன் இல்ல, இந்த அஷ்டாங்க யோகத்தை சரிவர அனுசரித்து சமாதி நிலையை யார் அடைகின்றானோ அவன் இந்த ஜீவனா இல்ல, இந்த ஜீவனையே வேறு ஒரு ஜீவனா மாறணும். எப்படி அத்வைதிகள் சுத்த ஆத்மா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் அப்படியே அத்வைத சித்தாந்தம் தான், பேரு தான் மாறி இருக்கும், ஒவ்வொரு டேர்ம்ஸ் தான் மாறுமா தவிர எல்லாமே அத்வைத சித்தாந்தம் தான். அது அப்படியே நாம அத்வைத சித்தாந்தத்தை ரிலேட் பண்ணிட்டே போயிட்டு இருக்கோம். எப்படி அவித்யா யுக்தா ஜீவா அவித்யா வியுக்தா ஜீவா இல்லையா, இகலோகத்துல இருந்து கொண்டு தத்துவமசி அப்படின்ற ஒரு ஞானத்தை பெற்றவன, வாக்கியாது வாக்கியார்த்த ஜன்ய ஞானம், ஒரு வாக்கியத்திலிருந்து அதனுடைய வாக்கியார்த்த ஜன்ய ஞானத்தின் மூலமாக இந்த லோகத்துல இருந்து கொண்டே அவன் அவித்யா நிவர்த்தி ஏற்பட்டு ஜீவன் முக்தியை அடைகிறானோ, அதே மாதிரி இங்க பாருங்க, இகலோகத்துல இருந்து கொண்டே இந்த ஜீவன் பிரகிருதி சம்பந்தத்தை விடுத்து தனியா சுத்த ஆத்மாவா இருக்கான். இகலோகத்துல நம் சித்தாந்தத்துல அப்படி இல்லை. இகலோகத்துல யாவத் பரியந்தம் இருக்குமோ அவ்வளவு பரியந்தம் நமக்கு பிரகிருதி சம்பந்தம் இருக்கும். விரஜா நதியை தாண்டின உடனேதான் பிரகிருதி சம்பந்தமானது நமக்கு போகும். அது பரியந்தம் பிரகிருதி சம்பந்தமானது நமக்கு இருக்கும். ஆனால் அவர்கள் அத்வைதிகள் அப்படி இல்லை. இகலோகத்துல இருக்கும் பொழுதே தத்துவமசின்ற வாக்கியஜன்ய ஞானம் ஏற்பட்டதுனாலே போறோம், நமக்கு ஜீவன் முக்தியானது ஏற்பட்டுரும். ஆனால் அங்க அப்படி இல்லை. அதே மாதிரி பாருங்க, யோக சூத்திரத்துல இகலோகத்துல இருக்கும் பொழுது இந்த லோகத்துல இருக்கும் பொழுது பிரகிருதி சம்பந்தத்தோடு இருப்பான். எப்போ சமாதி நிலையை அவன் அடைகிறானோ, அதாவது சமாதி சமாதி சம்யமனம் வகிர அந்தரங்க சம்யமனம் செய்கிறானோ, உள்ளுக்குள்ள சமாதி நிலையை நன்றாக அடைந்து அதன் மூலமாக அவன் கைவல்யத்திற்கு தயாராக இருக்கிறானோ, அப்பவே அவனுக்கு இந்த லோகப்பற்றுன்றது போயிடும். அப்ப ஜாத்யந்தர பரிணாம, எப்படி ஜீவனுடைய சொரூபம் அப்படின்னு நாம சொல்றோமோ இல்லையோ, ஜீவன் எப்படிப்பட்டவன், ஞானானந்தைக குணைக தானன், ஞானானந்த குணைக தானன் அப்படின்னு சொல்றோம் தமிழ்ல. ஞானம், ஆனந்தம் இது மாதிரியான குணங்களை மட்டுமே நிரம்ப பெற்றவன் ஜீவன். ஆனா கர்மாவினால, புண்ணிய பாப ரூப கர்மாக்கள்னால அவனுக்கு ஞானத்துல சங்கோச்சம் ஏற்படுறது, ஆனந்தத்துல ஒரு பரிமிதி ஏற்படுறது. இதை நாம நம் சித்தாந்தத்திலே ஜீவன் விஷயத்துல பார்க்கிறோம். அதே மாதிரி ஜீவனுடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டால், ஜீவனுடைய சொரூபம் ஞானம், ஆனந்தம் இவைகளை நிரம்ப பெற்றவன் தான் ஜீவனுடைய சொரூபம். அது மாதிரி இந்த ஜீவனுக்கென்று இயற்கையான ஒரு சக்தி இருக்கு. அந்த இயற்கையான சக்திய ஆபூராத்து நிரம்ப பெறுதல் அப்படின்றதுதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. எப்ப அவன் நிரம்ப பெறுவான்? சமாதி நிலையை அடைந்த பிறகு ஜீவனுடைய சுவாபாவிகமான சக்தியை நிரம்ப பெறுவான். இந்த சூத்திரத்தினுடைய அர்த்தம் தான் ஜாத்யந்தர பரிணாம பிரகிருத்திய ஆபூராத். பிரகிருத்திய ஆபூராத்னா இது எல்லாத்தையும் விட்டுட்டு சமாதி நிலையை நன்றாக அடைந்தபடியினால் ஆபூராத்து முழுவதுமா, ஆசமந்தாத்து பூரிய தேதி ஆபூரா, முழுவதுமாக நிரம்ப பெறுதல். எதை நிரம்ப பெற்றான்? ஜீவனுடைய உண்மையான சுவாபாவிகமான சக்தியை நிரம்ப பெறுதல். ஜீவனுக்கென்று ஒரு சக்தி நீங்களும் தான் ஒத்துக்கிறீங்க, ஜீவனுக்கென்று சொரூபம். அது அவர் யோக சூத்திரத்தை சொல்றார், ஜீவனுக்கென்று ஒரு சக்தி இருக்கு, அந்த சக்தியை திரும்ப பெறா. எப்படி? அபகத பாப்மா விசாரா விமுருத்தியு. கோச்சிக்க கூடாது, வேதாந்தத்தோட ரிலேட்டடா தான் பாடம் நடத்த அடி எனக்கு தெரியும். வேதாந்தத்தை தவிர்த்து மற்ற விஷயங்கள்ல பாடம் நடத்துறதுன்றது தெரியாது அடி எனக்கு. அதனால எதுக்கா இருந்தாலும் உதாரணம் வேதாந்தத்திலே தான் திரும்பி திரும்பி வரும். அதுவும் நம் சம்பிரதாயத்து விஷயங்களை சொல்லிதான் அடியன் இத உங்களுக்கு ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவுல புரிய வைக்க முடியும். ஆகையினால இப்ப பாருங்க, குணாஷ்டக ஆவிர்பாவ ஸ்வரூபன் அப்படின்னு சொல்றோம் ஜீவனை. அபத பாப்மா விஜரஹா விமுருத்யு
விஷோகா, விஜிகத்சா, அபிபாசா, சத்தியகாம, சத்திய சங்கல்பா. இது ஜீவனுக்கு எப்பொழுதுமே இருக்கக்கூடியதான 8 குணங்கள். பரமாத்மாவுக்கு எப்படி இந்த 8 குணங்களும் நிரம்ப பெற்று இருக்கிறதோ அதே மாதிரி ஜீவனுக்கும் இந்த 8 குணங்களும் இருக்கின்றன. ஆனால் பத்த தசையில் இருக்கும்போது இந்த 8 குணங்களும் சம்பந்தமே இருக்காது. 8 குணங்களோட சம்பந்தமும் இருக்காது. எப்ப முக்தி திசையை அடைகிறானோ அப்பொழுது மோட்சத்துக்கு போன உடனே இவனுக்கு 8 குணங்களும் மறுபடியும் வந்துடும். அதுதான் குணாட்டக ஆவிர்பாவ ஸ்வரூபன். அது மாதிரி பத்த தசையில இருக்கும்போது இந்த சக்திகள் எதுவும் அவனுக்கு வராது. எப்போ சமாதி நிலையை அடைந்து இந்த சக்திகளை பெறுவதற்கு தயாரா இருக்கானோ அப்போ முழுவதுமாக இந்த சக்திகளை அவன் பெறுவான். பிரதானாதயா பிருத்திவியந்தா பிரகிருத்தயா தாசாம் சர்வத்திர வித்தியமானதையா நராதி தேகாவயவேஷு ஆபூராத்து தர்மாதி நிமித்தானுரோதேன அவயவ அனுப்பிரவேசாத்து ஜாத்தியந்தர பரிணாம யுஜ்யதே இத்தியர்த்தா. இங்க பாருங்க, மூல பிரகிருதி அவிகிருத்தி அப்படின்னு சாங்கிய காரிக்க. நாமளே கூட யோக சூத்திரத்துல ஆரம்பத்துல முதல் பாதத்திலே பிரகிருதி விஷயத்தை பார்த்திருக்கோம். பிரகிருதி தான் சர்வத்திற்கும் மூலபூத காரணமா இருக்கு. பிரதானாதயா பிருத்திவியந்தாக பிரகிருத்தையா. பிரதானாதயா பிரகிருதி தொடக்கமாக இவாளும் பிரகிருதி மகத்து அகங்காரம் பஞ்ச தன்மாத்திரங்கள் பஞ்ச மகாபூதங்கள் ஏகாதச இந்திரியங்கள் ஜீவன் ஈஸ்வரன் இப்படி 26 தத்துவங்களை சாங்கியன் 25 ஒத்துன்னு இருக்கா. இவர்கள் 26 ஈஸ்வரனோடு சேர்த்து 26 தத்துவங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தத்துவங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கணும். தாசாம் சர்வத்திர வித்தியமானதையா எல்லா இடங்கள்லயும் அது பரவி இருக்கு இல்லையா. பிரகிருதி சம்பந்தமானது முழுவதிலும் இருக்கு. முழுவதிலும் அந்த பிரகிருதியோடைய சம்பந்தமானது இருக்கு. இப்போ இது என்ன பண்றது அப்படின்னா நராதி தேகாவயவேஷு. இந்த நராதி அப்படின்னா தேவர்கள் மனிதர்கள் திரியக்குகள் தாவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதான சதுர்வித தேக பிரவேச கிருத அப்படின்னு சொல்லுவாங்க. 4 விதமான தேகங்கள்ல இவைகள் 4 விதமான தேகங்களை எடுத்துக்கொண்டவர்களோட சம்பந்தப்பட்டு இருக்கு இது எல்லாமே. அப்படிப்பட்ட ஆபூராத்து தர்மாதி நிமித்த அது எல்லாமே அந்தந்த அவயவங்கள்ல ஜீவராசிகளுடைய அதாவது எப்படிப்பட்ட சரீரத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றானோ அந்தந்த சரீரத்தினுடைய அவயவங்களோடு சேர்ந்தே இருக்கு. அவைகளோடு சேர்ந்தே இருக்கு இந்த பிரகிருத்தியினுடைய தர்மங்கள் எல்லாமே. அப்போ இந்த அனுரோதேன தர்மாதி நிமித்த அனுரோதேன அவயவ அனுப்பிரவேசாத்து ஒவ்வொரு அவயவங்கள்லயும் இது அனுப்பிரவேசித்து பிரகிருதி சம்பந்தத்தோட இருக்கக்கூடிய சக்தியானது அனுப்பிரவேசித்து ஜாத்தியந்தர பரிணாம யுஜ்யதே இத்தியர்த்தா. இதனால என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த அவயவங்கள்னா உடல் உறுப்புகள். இந்த உடல் உறுப்புகள்ல ஊடுருவி இருக்கக்கூடியதான இந்த விஷயங்கள் எல்லாமே நம் கிட்ட இருந்து தொலைஞ்சு போய் வேற ஒரு ஜீவனாக நாம் சமாதி நிலையை அடைந்த பிறகு மாறுறோம். அப்ப என்னிடத்துல இருக்கக்கூடிய பிரகிருதி சம்பந்தமானது முழுவதுமாக விலகியவுடன் ஒரு தெய்வத்தன்மையை நான் அடையிறேன். லோகத்தன்மையிலிருந்து தெய்வத்தன்மையை அடையிறேன். நான் தெய்வத்தன்மை அடைந்தா எப்படி இருப்பேன்? நானு லோகத்துல இருக்கக்கூடிய லௌகிக விஷய சுகங்கள் மேல ஈடுபாடு இருக்காது. இப்ப நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். நான் உட்கார்ந்துட்டு உங்களுக்கு பாடம் சொல்றேன். எனக்கு இந்த ஸ்கிரீன் புஸ்தகம் தேவைப்படுறது. கீழே தமிழ்ல ஒரு புஸ்தகத்தை வச்சுட்டு இருக்கேன் நானு டேப்லெட்ல. அதை பார்க்கிறேன். எனக்கு வெறுமை உட்கார முடியல. எனக்கு ஒரு ஃபேன் தேவைப்படுறது. அந்த ஃபேனை வச்சுட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா காத்து தேவைப்படுறது. அதனால ஃபேனை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். வெள்ள மழை பெய்யறது சில்லுன்னு இருக்கு. ஆனாலும் கூட என் பக்கத்துல ஒரு ஃபேன் இருக்கு இல்லையா. அப்போ அதை நான் எதிர்பார்க்கிறேன். இவ்வளவு லௌகிக விஷய சுகங்களோட ஈடுபாடு இருக்கு. அப்ப இவ்வளவு லௌகிக விஷய சுகங்களோட ஈடுபாட்டோட நான் இருக்கும்போது இது எல்லாமே தொலைந்து இது எதையுமே எதிர்பார்க்காமல் நான் இருக்கேன்னா அது ஒரு தெய்வீகத்தன்மையை நான் அடையிறேன் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அவயவ அனுப்பிரவேசாத்து ஜாத்தியந்தர பரிணாம யுஜ்யதே. அப்பதான் இந்த ஜாத்தியந்தர பரிணாமமானது ஏற்படும். சரி, அதுக்கு மேல ஒரு விஷயம். நனு பிரகிருத்தி ஆபூரகா
தர்மாதி நிமித்தம் அபேட்சதே அபேட்சதே சேத் தஸ்யைவ அஸ்து பிரவர்த்தகத்துவம் கிம் தேன ந இஷ்டாபத்தி அபசித்தாந்த ஆபாதாத் இது ஆசங்கியாக. இப்ப இதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்கிறார். பிரகிருத்தினாலதான் எல்லா விதமான மாற்றங்களும் ஏற்படுறது, அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இகலோகத்துல நாம இருக்கும்போது பிரகிருத்தியினுடைய சம்பந்தத்தை கொண்டுதான், பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றா போலத்தான் நம்முடைய மாற்றங்கள். 2 நாள் முன்னாடி கூட வேதாந்த சங்கிரகத்துல இதே விஷயத்த அடியேன் சொன்னேன். பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சி என்பது ரொம்ப முக்கியம். அந்த பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றா போலத்தான் நம்முடைய மாற்றங்கள், நம்முடைய சுபாவங்கள் இருக்கும். எப்படி வெயில் அடிக்கிறதோ அதுக்கேற்ற மாதிரி நாம மாறுவோம். வெயில் அடிக்கும் போது நாம பெரிய பெரிய ஸ்வெட்டர்ஸ் போட்டுட்டு போக மாட்டோம். அதே பயங்கரமா மைனஸ்ல போற குளிர் இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த சமயத்துல ஒரே ஒரு உத்திரீத்தை மட்டும் போத்திட்டு நம்மளால ஜீவித்திருக்க முடியாது. அப்போ பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றா போலதான் இருக்கும். அப்போ இந்த தர்மங்கள் இருக்கு இல்லையா, மேல சொல்லப்பட்டதான சமாதி நிலையினால ஏற்பட்டதான தர்மங்கள், இப்ப சமாதி நிலையை அடைந்தாதான் அந்த தர்மங்கள்லாம் வருமா? சமாதி நிலையை அடையாம அந்த தர்மங்கள்லாம் வராதா? எப்ப சமாதி நிலையை அடைகிறோமோ அப்பொழுதுதான் அந்த தர்மங்கள் நம்மிடத்துல சேருமா? அதுக்கு முன்னாடி எல்லாம் வரவே வராதா? இப்போ பிரகிருதி நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கா? இப்ப நான் சமாதி நிலையை அடையிறேன். இப்போ முதல்ல இருந்து நான் பிராக்டிஸ் பண்றேன், இயர்ஸ் பை இயர்ஸா நான் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகாரம் தியானம் தாரணம் சமாதி இதெல்லாம் ஒரே நாள்ல வந்துடாது. பராசர பட்டர் மாதிரி இன்னைக்கு காத்தால உட்கார்ந்தா நாளை காத்தால வந்துடாது மொத்தம். இது எதுவும் அவ்வளவு சீக்கிரம் நம்மளால பெற முடியாது. அவரு கிடைச்சது எல்லாமே நமக்கு எல்லாம் கிடைக்காது. இப்ப நமக்கு அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னும் பொழுது பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றா போலதான் நாம ஜீவித்திருக்கிறோம். ஆனாலும் பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சியின் மூலமாக இந்த சமாதி நிலையை அடைந்தோம் அப்படின்னு இருக்கும்பொழுது, பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சி இருந்தாலே இந்த சக்தி எனக்கு கிடைக்கணுமோ இல்லையோ? நான் ஏன் சமாதியை பெறணும்? சமாதி வேண்டாமோ இல்லையோ? அது எனக்கு தேவையே இல்லையே. சரி, அப்படி இல்லைன்னா கூட எனக்கு பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சியே வேண்டாம். அடுத்த கேள்வி நான் கேட்போம் இல்லையோ, கிம் தேன. ஒண்ணு பிரகிருத்தியினுடைய பரிணாம வளர்ச்சி இந்த இந்த தர்மாதிகள் எல்லாவற்றையும் பெறுவதற்கு காரணமாக அமைகின்றது அப்படின்னு சொல்லணும். அப்படி இல்லை, எனக்கு பிரகிருத்தியினுடைய சம்பந்தமே வேண்டாம், நான் ஏன் பிரகிருதியில போய் சேர்ந்து அதோடு சேர்ந்து இருந்துட்டு நான் ஒரு என்னுடைய வயசு போற வரைக்கும் நான் அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கு மேல திருப்பி நான் சமாதி நிலையை அடைந்து அதன் மூலமாக கைவல்ய பிராப்தியை பெறுவதற்கு எதுக்கு இதெல்லாம்? வேணாமே. அதனால என்ன, இந்த இயற்கை அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிரகிருத்தின்றதே வேண்டாமே. பிரகிருத்தியே தேவையே இல்லையே, எதுக்கு பிரகிருதி? பிரகிருதி சம்பந்தமே வேண்டாமே. நச்ச இஷ்டாபத்திக்கு இது ஒன்னும் வேணும்ட்டேவா நம்ம ஏத்துன்னு இருக்கோம். இது எல்லாத்தையும் இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தை ஒருவன் வேண்டுமென்றே போய் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான் அப்படின்னு நான் சொல்ல போறோம். பெருமாள் முதல் என்னை உற்பத்தி பண்ணும் பொழுது என்கிட்ட கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ ஸ்ரீகாந்தா பிறக்கணும்னு ஆசை இருக்காப்பா உனக்கு அப்படின்னு கேட்கிறாருன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்லுவேன், ஸ்ரீகாந்தோட டே டு டே லைஃபோட ரொட்டீன் எல்லாத்தையும் கேட்டுட்டு வானா சுவாமி எனக்கு அப்படி பிறக்கணும்ன்ற அவசியம் இல்லை, இருக்கிறதுலயே நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய துக்கம் அப்படின்றதே ஒண்ணு தெரியாமல் இருக்கக்கூடியதான சுகைக தானனா இருக்கக்கூடிய, அதாவது நித்திய விபூத்திலேயே ஏதாவது ஒரு ஜென்மா இருக்கிறா போல எனக்கு கொடுன்னு தான் நான் கேட்பேன். அதே மாதிரி பின்னாடி வர்றாருன்னு வச்சுக்கோ, இப்ப எனக்கு உனக்கு ஸ்ரீகாந்தா இருக்கணும் வேண்டாம்ப்பா, நாளைக்கே நீ நித்திய விபூதிக்கு வந்துரு, அங்க அத்தியந்தம் சுகைக்கத்தானா நீ இருக்கலாம் அப்படின்னு சொன்னாருன்னா நான் என்ன சொல்றேன், வேணவே வேணாம் போன்னுவேன். உன்னுடைய எந்த விதமான ஒரு தன்மையும் எனக்கு தேவையே இல்லை. நான்
ஸ்ரீகாந்தாவாக இருக்க ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப எதுவுமே இஷ்டாபத்தி இல்லையே, என் இஷ்டப்படியா எல்லாம் நடக்கிறது, என் இஷ்டப்படி எதுவும் நடக்கவே இல்லையே. சரி, அப்படியே இஷ்டப்படிதான் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டால் அப்ப சித்தாந்தம் தான் ஏற்படும். சித்தாந்தமே சரிவர சொல்ல முடியாது. அப்ப சித்தாந்தமானது ஏற்படுமே. எப்படி இந்த பிரகிருதியில என்னுடைய ஜீவனம் எப்படி ஏற்பட்டது, இந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய ஜீவனத்தை கைவிட்டுட்டு சமாதி நிலையை அடைந்து கைவல்யத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னால் பிரகிருதியோட சம்பந்தமானது எதற்கு ஏற்பட்டது, அந்த பிரகிருதியினுடைய சம்பந்தத்தினால என்ன பிரயோஜனம் இருக்கின்றது, இது எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமோ இல்லையோ. அதுக்கெல்லாம் பதில் சொல்றாரு இந்த இடத்துல. நிமித்தம பிரயோஜகம் பிரகிருதினாம் வரண பேதஸ்து ததக்ஷேத்ரிகவத் நிமித்தம் அப்பிரயோஜகம் பிரகிருதினாம் வரண பேதா. சுசப்தம் இருக்கு, கேட்ட கேள்விய அது கண்டிக்கும். ததா கஷேத்ரிகவத்து அப்படின்னு. நிமித்தம் அப்படின்னா ஒரு காரணம், ஏதோ ஒரு காரணத்துக்காகத்தான் பிரகிருதினாம் பிரவர்த்தகத்துவம். பிரகிருதிகளானது நமக்கு பிரகிருதி மகத அகங்காரங்கள் எல்லாமே ஒரு காரணத்துக்காகத்தான் அது ஆரம்பித்து வைக்கிறது. இகலோகத்துல என்னுடைய ஜனனமானது ஏற்பட்டது. ஜனனம் ஏற்பட்டு ஏதாவத் கால பரியந்தம் ஒரு உன்னத ஸ்திதியில, ஒரு கௌரவமான ஒரு ஸ்திதியில அடியோங்கள் இருக்கும். அந்த காரணம் பிரகிருதி சம்பந்தத்தால் ஏற்பட்டது. ஏதோ ஒரு காரணம் இருக்காது. அப்பிரயோஜகம், அதுவும் இந்த பிரகிருதி நேரடியாக எந்த விதமான செயல்களையும் ஆரம்பிக்கிறது இல்லை. அது தடைகளை நீக்கி மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருக்குது. முதல்ல நமக்கு என்ன தடை இருக்குன்றது தெரிய வைக்கிறது. இதெல்லாம் வேதாந்தமே. நமக்கு ஒரு தடை இருக்கும் இல்லையா, அந்த தடையை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆணுகூல்யச்ச சங்கல்பா பிராதிகூல்யச்ச வர்ஜனம், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆணுகூல்யச்ச சங்கல்பா தெரியறதோ இல்லையோ, பிராதிகூல்யம் எதுன்னு நமக்கு தெரியணும். இது நமக்கு பிரதிகூலம், நமக்கு தடையாக இருப்பது. ஒரு உயர்ந்த விஷயத்தை அடைவதற்கு இது தடையாக இருக்கின்றது அப்படின்னு அந்த தடையை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிரகிருதி காரணமா இருக்கு. இப்போ ரொம்ப அழகா ஒரு சில விஷயங்களை சொல்றான். ஒரு விவசாயி இருக்கார். அந்த விவசாயி காவால பம்ப் செட், உங்களுக்கு தான் தெரியும், பெரியவாளுக்குலாம் பம்பு செட்டை போட்டு விட்டா அதன் மூலமா அந்த குழாயில தண்ணி வரும். அந்த பைப்புல தண்ணி வந்து அது காவால ஓடும். எங்க நாத்து நட்டு வச்சிருக்காளோ அந்த வரப்பு ஓடும், அப்படியே தண்ணி அந்த காவால வேகமா பாயும். எந்த பகுதிக்கு தண்ணீர் தேவையோ அந்த பகுதியை மட்டும்தான் விவசாயி திறந்து விடுவார். எந்த பகுதிக்கு தேவையில்லையோ அந்த பகுதியில தடை போட்டு விடுவார். மண்ணை வாரி போடுவார், மண்ணை வாரி போட்டு தடை ஏற்படுத்துவார். அது மாதிரி இந்த இடத்திலே இந்த விஷயத்திற்கு தடை தேவை, இந்த விஷயத்திற்கு தடை தேவையில்லை அப்படின்றத முதல்ல நாம உணரணும். அந்த உணர்றதுக்காகத்தான் இந்த சம்பந்தத்தை நாம ஏற்படுத்திக்கிறோம். அப்போ நிமித்தம் அப்பிரயோஜகம் பிரகிருத்தினாம் வரணபேதஸ்து ததா கஷேத்ரிகவத்து அப்படின்னு இருக்கு. நிரீஸ்வர சாங்கேபி புருஷார்த்தா ஏவ அநாகதா பிரகிருத்தினாம் பிரவர்த்தகா. இப்போ சாங்கியன் ரெண்டு விதம்னு சொன்னோம். நிரீஸ்வர சாங்கியா, சேஸ்வர சாங்கியா அப்படின்னு விவகாரம். இது இவா கூட விவகாரம் பண்றா பாருங்க. சுவாமி தேசிகன் இப்படி விவகாரம் பண்ணியிருக்கார், இவால இப்படி விவகாரம் பண்றான். நிரீஸ்வர சாங்கேபி அப்படின்னா கபில மதத்தை அனுசரித்து இருக்கக்கூடியதான
நிரீஸ்வர சாங்கியவாதத்துல கூட புருஷார்த்தா ஏவ அநாகதா பிரகிருத்தினாம், அதாவது புருஷனுடைய செயல்களின் மூலமாகத்தான் பிரகிருத்தியினுடைய செயல்பாடுகள் இருக்கு. அவளுடைய சித்தாந்தமா இருக்கட்டும், பிரகிருத்தேக கர்த்திருவம், பிரகிருத்தேக கர்த்திருவம் புருஷஸ்ய து ஞாத்திருவம். சாங்கியன் எப்படி சொல்றார் அப்படின்னா, பங்குவந்தவன் உபயோரபி சயோக தத்கிருத்த சர்கா அப்படின்னு ஒரு காரிக்கை. பங்கு அந்தன் அப்படின்னு ரெண்டு பேர். பங்குவாக இருக்கக்கூடியவர் நடக்க இயலாதவர், அந்தன் பார்க்க இயலாதவர். இவா ரெண்டு பேரை சேர்ந்து எப்படி ஒரு இடத்திற்கு செல்கிறார்களோ அது மாதிரி கர்த்திருவத்தை மட்டும் கொண்டதான பிரகிருதி, ஞாத்திருவத்தை மட்டும் கொண்டதான புருஷன். இந்த பிரகிருதி புருஷன் இடத்துல வருது, ரெண்டு பேரும் சேர்றா. சேர்ந்த உடனே பிரகிருத்தியில இருக்கக்கூடிய கர்த்திருவமானது புருஷனிடத்துல அத்தியஸ்தமானது, புருஷனிடத்துல இருக்கக்கூடிய ஞாத்திருவமானது பிரகிருத்தியில ஆரோபித்து கடமகம் ஜானாமி அப்படின்னு புருஷனுக்கு பிரவൃத்திகள் உண்டாருது. நான் கடத்தை பார்க்கிறேன் அப்படின்னு புருஷன் சொல்றான். அப்போ புருஷார்த்த ஏவ அநாகதா பிரகிருத்தினம், புருஷனுடைய நோக்கம்தான் இந்த பிரகிருத்தியினுடைய செயல்களுக்கு காரணம். சேஸ்வரானாம் நஸ்து நகான்னா இந்த இடத்துல அஸ்மாக்கம் அப்படின்னு அர்த்தம். அஸ்மாக்கம் சேஸ்வரானான் தூ அப்படின்னு அர்த்தம். ததுத்தேசேன ஈஸ்வரா பிரவர்த்தகா இது உத்தேசத்தையா புருஷார்த்தா பிரவர்த்தகா இது ராத்தாந்தா. நிரீஸ்வர சாங்கியன் விஷயத்துல பிரகிருதிக்கு கர்த்திருவம், புருஷனுக்கு ஞாத்திருவம் ஆகையினால புருஷனுடைய ஒரு செயல்பாடுகள்னால பிரகிருதிக்கு சில செயல்கள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொன்னோம். அஸ்மாக்கம் சேஸ்வரஸ்து அஸ்மாக்கம் சேஸ்வரானந்து, நம்முடைய சேஸ்வர சாங்கியத்துல பார்த்தால் ததுத்தேசேன, அந்த புருஷன்றவரை நம்ம தனியா சொல்லல, அந்த பிரகிருதிக்கு இருக்கக்கூடிய கர்த்திருவம், புருஷனுக்கு இருக்கக்கூடிய ஞாத்திருவம், இது ரெண்டும் அத்தியஸ்தம் ஆரோப்பம் இவைகள்லாம் ஆகி அந்த உத்தேசத்தின் பேர்ல ஈஸ்வரன் அப்படின்ற ஒருத்தரை ஒத்துன்னு இருக்கோம். அப்ப யார் பிரவர்த்தகன் அப்படின்னா செயல்களை செய்யக்கூடியவன் ஈஸ்வரன். இது உத்தேசத்தையா புருஷார்த்தா பிரவர்த்தா. அதனால அதை உத்தேசித்துதான் என்ன பண்ணோம், புருஷன் ஒருவன் தேவைப்படுகின்றான் அப்படின்னு சொன்னோம். அதா பிரகிருத்தினாம் தர்மாதிகம் நிமித்தம் ந பிரவர்த்தகம் தத் காரியத்துவம். ஆகையினால பிரகிருதிகளுக்கு தர்மாதிகம், இந்த இனிமேல் பின்னாடி சொல்ல போற தர்மாதிகள் எல்லாமே ஒரு நிமித்தம், ஒரு காரணத்தினால சொல்லப்பட்டது. அவைகளால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றதுல ஒரு காரணத்தினால அது சொல்லப்பட்டது. தற்காரியத்துவாத்து, அவைகளுடைய காரியமாக இருக்கின்றபடியினால. அபிது ததா நிமித்த அத்வாரணஸ்ய பிரதிபந்தகஸ்ய பேதா நாசா பவதி. இப்படி சொல்லல அப்படின்னால் என்ன ஆகும் அப்படின்னால், இப்போ பிரகிருதியினுடைய, அதாவது நாஸ்திகர்கள் ஒரு மாதிரி சொன்னா, ஆஸ்திகர்களாக இருக்கக்கூடிய நாம் ஈஸ்வரனை ஒத்துண்டு அவனுடைய வழிகாட்டுதலின் பேரில் இந்த பிரகிருதியானது எல்லா விதமான செயல்களையும் செய்ய தொடங்குகின்றது அப்படின்னு சொல்லி பிரகிருத்திய ஆதி மூலமா சொன்னோம். அதுதான் ஆதி காரணம் அப்படின்னு சொன்னோம். இந்த ரெண்டு சித்தாந்தத்திலையுமே பார்த்தால் பிரகிருத்தியினுடைய செயல்பாடுகள் புருஷனுடைய ஒரு உந்துகோல், ஒரு பிரவர்த்தன கிரியையின் மூலமா தான் ஏற்பட்டது அப்படின்னு தெரிகிறது. இப்போ இந்த தர்மாதிகள் நேரடியாக தொடங்கிறது கிடையாது. அது எல்லாமே ஏதோ ஒரு சில காரணங்கள்னால
தர்மம் எதனால ஏற்படுறது? தடைகளை போக்குவதற்கு ஏற்படுறது. அதர்மத்தை போக்கடித்து தர்மத்தை ஸ்தாபனம் பண்றது என்பது நமக்கு ஏற்பட்ட தடைகள் விலகியவுடன் இதெல்லாமே தானாவே நடக்கிறது. இப்போ தெய்வத்தன்மை முன்னாடி சொன்னோம் இல்லையா, சாதாரண தேகத்தை விட்டு ஒழிந்து தெய்வத்தன்மையை இவன் பெறுகின்றான் அப்படின்றது இந்த தர்மாதிகளை இவன் ஏற்படுத்தி கொள்வதன் மூலமாக ஏற்படுறது. யதா கஷேத்ரிகா அப்படின்னா, கஷேத்ரிகன் அப்படின்னா கஷேத்திரம் ஜானாதீதி கஷேத்ரஜா அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, கஷேத்திரம் கரோதி இதி, வயல்ல செய்யறான் இல்லையா, அவன் வயல்ல காரியங்கள் பண்றான் இல்லையா, அதனால அவன் கஷேத்ரிகன். யாரு? கிருஷிவலன். கஷேத்ரிகன்றது திருஷ்டாந்தம் இந்த இடத்துல. நிமித்தம் அப்பிரயோஜகம் பிரகிருதினாம் வர்ணபேதஸ்து கஷேத்ரிகவத்து. கஷேத்ரிகன் யதா கஷேத்ரிகா கிருஷிவலः ஜலஸ்ய உன்னத தேசாதி வர்ணபேத மாத்திரம் கரோதி. எந்த இடத்திற்கு ஜலம் தேவையோ அந்த இடத்தை மட்டும் எப்படி அவன் தேடி செல்கிறானோ, அதாவது ஜலம் பாயரா போல பண்றானோ, அது மாதிரி பிரகிருத்தியும் நம்மோடு சேர்ந்து என்ன பண்றதுன்னா, புருஷனுடைய செயல்களுக்கு ஏற்ப எந்த இடத்துல தடைகள் இல்லாமல் இருக்கிறதோ அந்த இடத்துல மட்டும்தான் பிரவர்த்திக்கிறது. தடைகளை போக்கடிப்பது என்பது நம்முடைய வேலை. இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் போக்கடிக்கிறோம். அது பிரகிருத்தினுடைய சம்பந்தம் ஏற்பட்டால் தான் முடியும். அந்த பிரகிருத்தியுடைய சம்பந்தம் மட்டும் காரணம் இல்லை, நம்முடைய செயல்களும் அதுக்கு காரணமா இருக்கு. ததா பாதா ஸ்வதேவ கேதாராத்து கேதாராந்தரே பிரவர்த்தது. வழி ஒரு பக்கம் ஒரு ஸ்கொயர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்கொயர் வழியா தண்ணிய பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தடையை எடுத்து விட்டால் அந்த பக்கத்துக்கு எப்படி தண்ணி நேர போறதோ, பார்த்தா ஸ்வதேவ கேதாராத்து கேதாராந்தரே, அது மாதிரி ஒரு தடையை நீக்கினால் அந்த தடை நீங்கப்பட்டவுடன் அந்த வழியாகவே அடுத்த தடையும் நீக்கப்படுகிறது அப்படின்னு தத்வதி இத்தியர்த்தா. அது மாதிரி பிரகிருதியுடைய சம்பந்தமும் இங்கே நமக்கு காரணமாக இருக்கின்றது. இதுக்கு மேல 4வது சூத்திரம், அத நாளைக்கு ராத்திரி பார்க்கலாம். எப்படியும் இன்னைக்கு முதல் நாள் 3 சூத்திரம் பார்த்தோம். 34 சூத்திரம் இருக்கு. 5 நாளுக்குள்ள எப்படி முடிக்கணுமோ அப்படி முடிக்கலாம். முடிக்க முடியாத பட்சத்துல நாம ஒரு கிளாஸ் போன வாட்டி வச்சிருந்த மாதிரி ஒரே நாள்லயே 2 கிளாஸ்லாம் கூட வச்சுட்டு பார்த்து நாம இந்த 5 நாளுக்குள்ள இந்த விஷயத்தை பூர்த்தி பண்ணலாம். இன்னைக்கு முதல் நாள் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசம்.